சூடாக இட்லியும் இந்த சின்ன வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லி சும்மா போய்க்கிட்டே இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டும் இதோட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு 5-6 பீஸ் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கம்மியாக சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும், காரத்துக்கு ஒரு 4லேருந்து 5 வரமிளகாயும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிற அளவுக்கு வதக்கிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 90% அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடாக இட்லி இந்த சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.